உங்களுக்கு எங்களுக்கு தான் தலைவலி. நீங்க இப்படி கை நீ அங்க போங்க, அந்த சைடு போயிடுங்க, தயவு செஞ்சு ஆஃப் சைடில் போயிடுங்களேன். அப்படின்னா லைனுக்குள்ள போயிடுங்க. சொல்ல இது மேல பட்டா ரன் இல்ல. ரைட். ஸ்டார்ட். செக். சிறப்பான பந்து வீச்சு. வைடு. நன்றி நடுவர் அவர்களே. இந்த போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டி. போட்டியில் வெற்றி பெறும் அணி வேர்ல்டு 11 அணியுடன் இறுதிப் போட்டி களமிறங்கும். தயவு கூர்ந்து அனைத்து நல் உள்ளங்களும் இப்போட்டியை நல்லபடியாக நடத்தி தந்திட உங்களுடைய ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் கரெக்ட் பாலா? கரெக்ட் பால். நன்றி. காய் எடுக்கும் ஒரு விக்கெட்டுக்கும் ரூபாய் 500 தருவதாக கார்த்திக் தெரிவித்திருக்கிறார். சிறப்பான அடி. ஒன்றா இரண்டா? சிறப்பான ஒரு ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டுமே. இந்த போட்டி இரண்டாவது அரையிறுதி போட்டி. வெற்றி பெறும் அணி வேர்ல்டு 11 அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதும். மீண்டும் வைட். நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை நண்பர் திரு முரளி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான அடி. கேட்ச் ஆகும் வாய்ப்பா? இல்லை. 6 ஷட்டர் மேல அடிச்சிருக்காரு. அவருக்கு கார்த்திக், அழகு ஓம்ஸ் கார்த்திக் 2000 தருவதாக உறுதியளித்திருக்கிறார். கார்த்திக் அவர்கள் இந்த மேடைக்கு மேல அடிச்சதுனால 2000 ரூபாய், வெளில வந்தோடனே 2000 rupees ஃபார் த பேட்ஸ்மேன். திரு அவர்களே தயவு செய்து சிறப்பான பந்து வீச்சு. அதை மிக சிறப்பாக தடுத்தாடினார் திரு. இந்த போட்டி QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. போட்டியில் பங்கேற்ற அனைத்து அணிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான பந்து வீச்சு. கேட்ச் என்று கேட்கிறாங்க. அவுட் இல்லையா? இல்லை. ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்த பேர் உதவியாக இருந்த 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்களுக்கும், சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் என்னுயிர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், வட்டக்கழக செயலர் பேர் ராஜு அவர்களுக்கும், அண்ணன் சி சுரேஷ் அவர்களுக்கும், அண்ணன் ரவிகிருஷ்ணன் அவர்களுக்கும், திருவான்மியூர் லயன் MA ஜானி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அனைத்து ஆர்கனைசருக்கும், ஜெஸ்ஸி ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும், கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போட்டிக்கு பேர் உதவியாக இருந்த டி ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் வீரமணி அவர்களுக்கும், பழனி அவர்களுக்கும், வீரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க. இப்போட்டிக்கு பேர் உதவியாக இருந்த அண்ணன் கணேசன் அவர்களுக்கும், கண்ணன் அவர்களுக்கும், எம் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷாம்குமார்
நன்றி நடுவர்களே. ஷாம்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போட்டிக்கு பெறுவதாக இருந்த ஒன்னாந்தரை அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான பந்து வீச்சு. மேடை ஸ்பான்சர் செய்த மேடை அமைக்க ஸ்பான்சர் செய்த அருமை அண்ணன் ஏடிஎல் ராஜா அவர்களுக்கும், அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும், அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கும், அஜித் மற்றும் கபாலி அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான அடி, கேட்ச் ஆகும் வாய்ப்பு. கேட்ச் வெளியில 6 தெரியும். வெளியில இருக்கிற ஒரு சிறப்பான கேட்ச பிடிச்சாரு லோகேஷ். அந்த பிளட் அண்ணன் தமிழ் அண்ணனோட பிளட். சிறப்பான கேட்ச். அனைத்து அணிகளுக்கும் ஜெர்சி ஸ்பான்சர் செய்த ஏகேஎன்கோ, எம்ஏஎம் டயர்ஸ், ஏபிசி லைட்டிங், விஹெச் பவர் டூல்ஸ், எஸ்எல்இ சவுண்ட் சர்வீஸ், பாய் ஆடியோ, அடையார் அம்மன் ஜெராக்ஸ், ஆராத்யா ஈவென்ட்ஸ், பாலாஜி செல்வம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிராக்கர்ஸ். நன்றி நடுவர்களே. மோகன் பிரதர்ஸ், ஏஎஸ் டெக்கரேட்டர்ஸ், ஏ ராஜ்குமார், 174 பாமக அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் வைட். இப்போட்டிக்கு வெற்றி கோப்பையை ஸ்பான்சர் செய்த சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும், ரன்னர் கோப்பை ஸ்பான்சர் செய்த அண்ணன் திரு மார்க்கெட் சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டிக்கு பந்துகளை ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் முரளி, சீனு, சதீஷ் மற்றும் முஸ்தபகாய்ஸ் உங்களுக்கும் நன்றி. இது கேட்சா? கேட்ச். கேட்ச் என்னும் முறையில் அப்பு தனது ஆட்டத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். அனைத்து போட்டிகளுக்கும் காலையில் நேற்று இன்று 2 நாட்களாக அனைவருக்கும் தண்ணீர் ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் தாமோதரபுரம் மதன் அவர்களுக்கும் நன்றி. காலையிலிருந்து வர்ணலையாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நண்பர் திரு பாலாஜி அவர்களுக்கு நன்றி. ஸ்கோரராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் கார்த்திக், ராஜேஷ், பூம்பா, பிரவீன் இருவருக்கும் நன்றி. காலில இருந்து மேட்ச் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. 12 மணிக்கு மேட்ச் ஆடிவிட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. பேட்ஸ்மேன் நேம் 12th மேன் வரலையா? சன் சின்னா. சிறப்பான பந்து வீச்சு. அவுட்டா? சிறப்பான பந்து. எப்படி பாய்? சன் சின்னதான். இப்போட்டிக்கு ட்ரோன் ஸ்பான்சர் செய்த அருமை தம்பி அப்சல். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு, வீட்டுல விசேஷங்க, சிறப்பான பந்து வீச்சு. ஸ்பான்சர் இல்லையாம்பா, ஏற்பாடு. ஓவர். நன்றி நடுவர்களே. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. உங்க வீட்டுல நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ட்ரோன் வசதி வேணுமா? உடனே அருகவும். அப்சல் 6 மணிக்கு மேல போன் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டான். 5:45 போன் பண்ணிடுங்க. ஸ்கோர் சொல்லிட்டனே ஆல்ரெடி. 2 ஓவர் 20. பால் வேணுமா? பால். ஓகே. 6 ஓவர் மேட்ச் தான். 6 ஓவர் தான். எத்தனை போலரா? 4 போலர். 4 போலர். 4 2 2 1 1 4 போலர். 2 2 1 1 போன் பண்ணீங்கன்னா யாரையும் எடுக்க மாட்டாங்க. கிரவுண்ட் என்னையா தர டெய்லி கிரவுண்ட் என்னையா எவ்வளவு ஸ்டெப் இருக்குதுன்னு நேத்துல இருந்து ரவுண்ட். இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் டாஸ்மார்க் சுரேஷ் அவர்களுக்கும், டச்மேன் சூரியபிரகாஷ் அவர்களுக்கும், காட்ஃபாதர் பார்த்திபன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வைடு. நன்றி அவர்கள். நடுவர் அவர்களே மன்னிக்கவும், என்னுடைய தப்பை திருத்திக் கொள்ளும் நேரம். வீரன் சூரியபிரகாஷ் அவர்களுக்கும் டச்மேன் மானிட்டர் சுரேஷ் அவர்களுக்கும் சிறப்பான பந்து வீச்சு. சிவா தனது அணிக்காக ஒரு சிறப்பான பந்து வீச்சினை வீசிக்கொண்டிருக்கிறார். மற்றும் காட்ஃபாதர் பார்த்திபன், 3 பேரும் இந்த மேட்சை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எத்தனை ஓவர், எவன் ஆடுறான், ஆள்ல எதுவும் தெரியாது. பேனரை பார்த்த உடனே காலில் இருந்து உக்காண்டாங்க. கப்பு கொடுத்து பட்டாசு அடி வரையும் போக மாட்டேன்ட்டாங்க. மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு, அதையும் லாபகமாக திரு அற்புதமாக ஆடினார். இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த திரு முரளி அவர்களுக்கும் சிறப்பான அடி. கேட்சா? என் மாமா வேலுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு கேட்சை நான் மைதானத்துல இப்பதான் பாக்குறேன். சிறப்பான கேட்ச். இந்த விக்கெட் எடுத்தது யாரு? சிவா. சிவாக்கு 500 ரூபாய் தருவதாக அழகு ஓம்ஸ் கார்த்திக் சொல்லியிருக்கிறார். பால் அவுட். அவுட் இல்ல, கரெக்டா? கரெக்ட். லக்கு. இது மாதிரிலாம் யாருக்கும் நடக்காது. The last ball is not counted. மெர்க்குரி பிளஸ் நிறுவனத்தினரே இந்த மேட்சை பார்த்துட்டு தயவு செஞ்சு நல்ல குவாலிட்டி பால் சொல்லுங்க. நல்லா இல்ல பால். முரளி வாங்கி கொடுத்த பால்ல நல்லா இருக்காது. நன்றி நடுவர்களே. இப்போட்டியை வெகு சிறப்பாக நடத்திட எங்களுக்கு பேரு உதவியாக இருக்கும் காங்கிரஸ் கமிட்டியின் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் திரு டி துரை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜிம்மு மேலப்பா தம்பி. மீண்டும் மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. சிவா தனது அணிக்காக ஒரு அற்புதமான ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அற்புதமான பந்து வீச்சு. நோபாலா? நோபால். சூப்பர். நோபால் ஃப்ரீ ஹிட். இப்போட்டியில் சன் சின்ன அடிக்கும் ஒரு ஆறுக்கும் சின்ன திருப்பதி அவை தலைவர் அண்ணன் திரு கார்த்தி அவர்கள் 1000 ரூபாய் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். வைட். நன்றி நடுவர்களே. இந்த பாலும் ஃப்ரீ ஹிட் தான். டேய் அந்த பேட் எல்லாம் எத்தனை இவன் யாருப்பா? இப்ப யாரு இவரு பேட்டு கேட்டாங்க? இவர இதுதான் அங்க உட்காராதீங்கன்னு நான். சிறப்பான அடி. சோனமுத்தா பேட்டா நல்ல பேட்டை அவனிடம் வாங்கி கொண்டு மாட்ட பேட்டை கொடுத்துட்டு பாலா பால் எக்ஸ்ட்ரா பால் வேணுமா? ஓகே. நல்ல பேட்டை கொடுத்த பார்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, உங்க டீம் முடிச்சு பிளான் பண்ணிருக்கான். அந்த டீம்ல 12 பேர். அப்போ பார்த்தி இன்னொரு பேட் கொடுக்குறான்பா. இவன் கேமராமேனா கூட வேலை செய்யறான். எல்லாம் ஓவரா? 3 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 27. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 27. இப்போட்டி QCC கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. இப்போட்டியில் சார்சி நகர் வரலாற்றில் முதல் முறையாக என் மாமா ஏற்பாட்டில், வேலு அவர்களின் ஏற்பாட்டில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிரிக்கெட் போட்டி. அவனோட லைட்டு, ஃபேனு, கொடி, கூலரு எல்லாத்தையும், உயிரை தவிர எல்லாத்தையும் இறக்கிட்டான். இதெல்லாம் ஏற்பாடு பரணி. உங்க வீட்டுல சாவுல இருந்து கருமாதி வரை எதுவா இருந்தாலும் அணுகவும் வேலு ஆடியோ.
இங்க இருக்கும் எல்லா பேனருக்கும் ஸ்பான்சர் செய்த அருமை சகோதரர் திரு கார்த்திக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான வந்துவிச்சு. இப்போட்டிக்கு மைதானம் ஸ்பான்சர் செய்த வழக்கறிஞர் அப்பு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான அடி 6. சிறப்பான அடி. இந்த போட்டிக்கு 2 நாட்களாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு தம்பிகள் திரு கரண், குட்டியப்பா, பரணி, அவன் இவன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் என் மாஸ்டர், என்னை வழிநடத்தும் ஜிம் மாஸ்டர் T180 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உரிமையாளர். மீண்டும் அற்புதமான அடி. ஆனா இது பவுண்டரி பா, என்ன ஃபீல்டு, வேற மாதிரி சரியான ஃபீல்டிங். நீ போட முடியாதா, பிஸியா இருக்கா போல, போக சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் தான். இப்ப நம்பர் கூட சொல்றேன். 6. எங்க இருக்க, வா கிரவுண்டுக்கு. பால் வந்துச்சு. 6. பா, நான் இப்ப மைக்ல பேசுறது நீங்க எல்லாம் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. அதுக்குள்ள வேலுக்கு ஒரு சாவு வீட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. சத்தியமா போய் சொல்ல, சீரியஸா போன் பண்ணி சொல்றாங்க, நம்பர் கேக்குறாங்க. T180 டிரான்ஸ்ஃபார்மர் நிக்குது. ஆமா, ஐயோ மறந்துட்டேன். மீண்டும் சிறப்பான அடி. இப்ப பேட்ஸ்மேன் திரு வந்து என்ன கஷ்டமான பால் போட்டாலும் அவரோட மிகப்பெரிய திறமையால சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போட்டைக்கான வருகை தந்திருக்கும் T180 டிரான்ஸ்ஃபார்மர் ஜிம் உரிமையாளர் எனது மாஸ்டர் திரு சபரீஷ். இந்த சுத்து வட்டாரத்தில் மலிவான விலையில் மீண்டும் தூக்கி அடிக்க முயன்றார். கேட்சா இல்ல, மிக மலிவான விலையில் ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் பேக்கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெட்மிலே வீட்டுக்கு குத்து விட்டுறா போல, போயிட்டு யூஸ் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்து கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜிம். ஃபீஸ்லாம் இங்க சொல்ல முடியாது, அது வந்து நீங்க டிஎம் சபரீஷன். 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 42. இது மாதிரியான போட்டிகளை நல்லபடியா நடத்தணும்னா தயவு செஞ்சு கான்டாக்ட் செய்யவும். வேலு ஆடியோ பெருக்கிற வேலையில இருந்து கப்பு வாங்குற வேலையில இருந்து ஸ்டிக்கர் ஓட்டி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வச்சிருக்கான். ஒரே ஆள். கான்டாக்ட் நம்பர் வேலு. வேலு ஒருத்தர் கால் பண்ணா போதும். இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் DJ ரோகன். வருங்கால ஆடியோ. நீ விடமாட்டியே. சிறப்பான தடுப்பாட்டம். 1 ரன். என் மாமா முதல்ல வேலு அவர்கள் என்னிடம் கூறும்பொழுது, மாமா நான் இந்த மாதிரி ஃபோக்கஸ் 4 வாங்கியிருக்கேன், வேலையை ஆரம்பிக்கலான்னு சொன்னான். ஒரு சந்தானம் படத்துல வர மாதிரி பாக்குறப்பெல்லாம் 5-10 ஆச்சு. நீங்க எவ்வளவு பேர் தொழிலதிபர் ஆயிட்டான். சிவான் கோளுக்கே டஃப் கொடுக்குறப்பல. மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. நண்பர் அருமையாக வீசிக்கொண்டிருக்கிறார். இப்போட்டி KCC அணியினருக்கும் ஃபயர் லெவன்ஸ் அணியினருக்கும் நடக்கக்கூடிய 2வது அரை சுற்று போட்டி. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேற்று வென்ற வேர்ல்டு 11 அணியுடன் இறுதிப் போட்டியில். சிறப்பான அடி, கிளீன் ஹிட். அங்கிருந்து தட்டி விட்ட வேலு ஆடியோவை சேர்ந்த அருமை தம்பிக்கு நன்றி. பூச்சி பாருங்க, அவரோட பூச்சி வண்டு என்னங்க நீங்க. மீண்டும் இது நான் ஒண்ணு சொல்லணும்னா, இது 6 பேட்ஸ்மேனுக்கு இல்ல, பேட்டுக்கு. எங்க இந்த போட்டியை காண வருகை தந்திருக்கும் எதிர் வீட்டு தாத்தா, அங்க மேல இருந்து நாங்க எப்ப விளையாடணும் பாப்பாரு, இன்னைக்கும் வந்திருக்காரு 4 மணிக்கு. அந்த தாத்தாக்கு நன்றி. சிறப்பான அடி இல்ல,
கேட்சா? கேட்ச். தாத்தா கை தூக்குங்க. அவர்தான். நீங்க அங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் மைக்ல சொல்ல மாட்டேன். தெரியும். சிறப்பாக வீசிக் கொண்டிருந்த திரு அவர்கள் தனது ஆட்டத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். அடுத்த மட்டை வீச்சாளர் லாரா. யாரு? அண்ணா போவாது, வாங்க தாத்தா. கோவப்படாதீங்க ராஜா, நான் கோவப்படாதீங்க. அங்க இருந்து கீழே. ஆமாண்டா டே, எதுக்குடா எஜ்ஜில் உட்காந்துக்கிறீங்க? டே கீழே விட போறீங்கடா, உள்ள போங்கடா. ஃபீல்டர் போல. சிவா உங்களுக்காக தான் மேட்ச் நிக்குது, வாங்க. மீண்டும் அற்புதமான குயிக்கர். அவ்வளவுதான், அந்த பேட்டை மாத்துறீங்களா? சரியா போச்சு. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 55. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 55. இது 6 ஓவர் கொண்ட போட்டி தானே? 6 ஓவர் கொண்ட போட்டி. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் வேர்ல்டு 11 அணியினர் கூட மோத இருக்கிறது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சாஸ்திரி நகரில் கேமராவுடன் ஒரு கிரிக்கெட் போட்டி. அடுத்த பந்து வீச்சாளர் ரத்னா. நேற்றைய தினம் இருந்த சந்தோஷம் இன்று ஏதோ சிங்கிஸ் மூஞ்சில் இல்லை. அதற்கு காரணம் ஒரே ஒருவர்தான், அன்பு தம்பி சாம் மற்றும் கூகுள் கார்த்திக். சிறப்பான அடி. 6 ஏங்க, அதெல்லாம் பிடிக்க முடியாது, சும்மா கத்தக்கூடாதுங்க பாவம். கஷ்டம்தான். 6. வெங்கட் அண்ணா இது வரைக்கும் இந்த மைதானத்தில் கேட்ச் பிடித்ததே இல்லை. சாரி, அவர் பிடிக்காத கேட்சே இல்லை. சிறப்பான ஒரு ஃபீல்டர். 6 ரன்கள் தானே? இப்போட்டியக்கான வருகை தந்திருக்கும் ஜூனியர் ஏடிஎல் ராஜா அண்ணா கவின் அவர்களை வருக என வரவேற்கிறோம். கவின். மீண்டும் தூக்கி அடிக்க. அப்பா, இதெல்லாம் யூஜுங்க, இதெல்லாம் சேப்பா கிரவுண்ட்லயே 6 தான். மிகப்பெரிய 6. சிறப்பான அடி. கேசிசி அணியினர். அந்த மேல இருக்கிற 3 பசங்க 2 வாட்டி சொல்லுவோம்டா, 3 வாட்டி கால் பூத்துல அடிப்போம். டேய் அவன் பேர் என்னடா? மீண்டும் தூக்கி அடித்தார். 2 இல்லை. டூஜியா? பா 2Gலாம் இல்லப்பா, கூகுள் சொல்லிட்டா போல. 2Gலாம் கிடையாது. கரெக்ட். சன் சின்னா தனது அணிக்கான ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். செக். வேலு ஆடியோக்கு யாரும் போன் பண்ணாதீங்க, விட்டு கேக்குது. இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் திரு வடிவேலு அவர்களை வருக என வரவேற்கிறோம்.
இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வடிவேலு அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் சிறப்பான பந்து வீச்சு. 2 சிக்ஸருக்கு பின்னாடி அவர் போட்ட 2 பால் நல்ல பால். இந்த ட்ரோன் ஆளு அங்க கூட உட்காந்து கதை பேசுனுங்கிறா போல. போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் பாமக மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் திரு வடிவேலு அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கேட்சா அவுட். இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் பாமக மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் திரு வடிவேலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போட்டிக்கு பேர் உதவியாக இருந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அணியின் எண்ணிக்கை 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 68. 69 என்ற இலக்குடன் மீண்டும் களத்திற்குள் ஃபயர் 11 அணியினர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் இதற்கு முன் வெற்றி பெற்ற வெல் 11 அணியினருடன் இறுதி போட்டிக்குள் களத்துக்குள் போட்டி போட இருக்கின்றனர். இப்பொழுது இந்த போட்டி ஃபயர் 11 அணியினருக்கும் கேசிசி அணியினருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் பல பரீட்சை. இரு அணி வீரர்களும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. இரு அணி வீரர்களும் மிக திறமைசாலிகள். எந்த நேரத்திலும் எதையும் மாற்றக்கூடிய வளம் வாய்ந்த அணியினர் இரு அணியிலும். இப்போட்டி நடத்த பேர் உதவியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திரு வடிவேலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இதேபோன்று இப்போட்டி நடத்திட எங்களுக்கு பேர் உதவியாக இருந்த அண்ணன் திரு சித்திரைக்குமார் பேபி புரோட்டீன்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்டா விட்டு விட்டு கேக்குது? இப்போட்டியைக்கான வருகை தந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் அண்ணன் திரு வடிவேலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ மேட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க பிரதர்ஸ். இந்த போட்டி முடிந்தவுடன் இறுதி போட்டி இருக்குது. சூரிய வெளிச்சத்திலே நடத்தணும்னா கொஞ்சம் சீக்கிரமா நீங்க செயல்பட்டுனா நல்லா இருக்கும். ஆனா நீங்க அதுக்கு கவலைப்பட வேணாம். சூரிய வெளிச்சம் போனாலும் வேலு ஆடியோ இருக்கு. வெயில் சுத்தி லைட் போடுவானுங்க. லைட்ஸ் நத்தலாம். இது லைட்ஸா மாறிடும். அவ்வளவுதான். அவன் நடத்துவான். லைட் ரெடி பண்ணிட்டான். வண்டி ஃபுல்லா ஃபோக்கஸ் இருக்கு. சீக்கிரம் ஃபீல் செட் பண்ணுங்க. அதே மாதிரி நடவர் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க. இரு அணி வீரர்களும் மிக வளம் வாய்ந்த அணியினர். ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர் இல்லை என்று போட்டி போட்டு கொண்டிருக்கும் ஒரு போட்டி இது. இந்த போட்டி போல் இதுவரை நடந்த போட்டியில் எதுவும் கண்டிருக்க முடியாது. இந்த போட்டி உனக்கா எனக்கா பொறுத்திருந்து பார்ப்போம் என்று களத்திற்குள் கேசிசி அணியினர் பந்து வீச உள்ளனர். ஃபயர் 11 அணியினர் மட்டை வீச உள்ளனர். அந்த ஆஃப் சைட்ல உட்காந்துக்கிறாங்க. தயவு செஞ்சு ஏஞ்சிருங்க. உங்ககிட்ட தலை அந்த பச்சை கலர் டிஷர்ட் தலை உனக்கு தலை பிரச்சனை. 4 வாட்டி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே மாதிரி உட்காந்துக்கிறா போல. லெக் திசையில் சிங்கிஸ் கார்த்தியுடன் சேர்ந்து ஒரு அந்த அண்ணன் நேத்துல இருந்து பிச்சை நின்னுகிறா போல. எத்தனை ஸ்டெப் அங்க இருந்து கொஞ்சம் ஓகே. நல்லபடியா நடத்த கொஞ்சம் உங்களோட ஒத்துழைப்பு வேணும். அப்பதான் நீங்களும் ஒரு 6 ஓவர் மேட்ச்னா விளையாட முடியும். இல்லைன்னா டாஸ் போட்டு முடிச்சுட்டு போயினே இருப்போம். வேர்ல்டு 11 போய்க்கினே இருப்போம். அணி வீரர்கள் மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒரு உதாரணம். தயவு செஞ்சு லைனுக்கு வெளில இருந்தால் நல்லா இருக்கும்.
ஏன்னா அடுத்த மேட்ச் இறுதி போட்டி இருந்தனால ரொம்ப மேட்ச் வந்து குரூஷியலாக போயிட்டு இருக்கு. உங்க மேல பால் பட்டா தேவையில்லாம 2 டீம் தான் பிரச்சனை பண்ணிக்குவாங்க. உங்க மேல பட்டுதுன்ட்டு அந்த ஆஃப் சைடு கொஞ்சம் அந்த ஆஃப் சைடுல ஒருத்தர் கப்பு வச்சு உட்காந்துற போலல நிறைய பேர் இருக்காங்க அங்க. அங்க இருந்து கொஞ்சம் ஏஞ்சிருங்களா, அவரு கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். சூர்யாவா? சர்க்கிளுக்கு வெளில உட்காந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கொஞ்சம் உள்ள மட்டும் இருக்காதீங்க. லாரா, அந்த ஆஃப் சைடுல உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துறா போல பாறேன். அந்த சைடுல கப்பு வச்சு உட்காந்துறாரு. ஏந்திரன் தலைவா, உங்க டீம் தானே விளையாடுது, யாரும் மாத்தி கப்பு கொடுத்துருக்காங்க உனக்கு. இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 174வது வட்டக்கழக செயலாளர் பி ராஜு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 174வது வட்ட கழக செயலாளர் பி ராஜு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சீஃப் கெஸ்ட் வர வைக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் ஓரமாகவே அப்படி போயின்னு இருங்க. மேட்சை நடத்தலாம், நம்ம மேட்சை நடத்தினே இருக்கலாம், டைம் இல்லை, ஃபைனல்ஸ் வேற இருக்கு. இந்த போட்டிக்கான வருகை தந்து கொண்டு இருக்கும் எங்கள் ஆரோக்கிய அண்ணன் 174வது வட்டக்கழகத்தின் செயலாளர் பேர் ராஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அஜித் ஸ்டார்ட் பண்ணுப்பா. அறுபத்தி 8 ரன்னா ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் என்ற இலக்குடன் இப்படி வாடா ஓரமா. பந்து வீச்சாளரின் பெயர் சிறப்பான தடுப்பாட்டம். பந்து வீச்சாளரின் பெயர் நரேன். எங்க எக்ஸ்ட்ரீம் லெவன்ஸ்ல கூட ஒரு நரேன் இருக்காரு, சிங்கிஸ் நரேன். துவக்க ஆட்டக்காரர்களாக கார்த்திக் என்கிற புல்டாக் மற்றும் சிவா. இப்படி வந்துருத்தல, கோச்சிக்காதீங்க. சிறப்பான அடி, கேட்சா, கேட்ச். சிறப்பான பந்து வீச்சு. தனது அணிக்காக ஒரு மிகப்பெரிய விக்கெட்டை எடுத்து தந்திருக்கிறார் நரேன். எங்கள் நரேன் இதை பார்த்து கத்துக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க நரேன் அதை உட்காந்து ஆரஞ்சு கலர் டிஷர்ட், கை தூக்குங்க நரேன், அதை பாருங்க, அவர் தான். கொஞ்சம் பட்டு பட்டு ஃபீல் செட் பண்ணுங்க. அடுத்த மட்டை வீச்சாளர் கட்டப்பா. இப்போட்டியை நடத்த கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் பரணி, குட்டியப்பா, கரண் போன்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டக்கழக செயலாளர் 174வது வட்டக்கழக செயலாளர் பே ராஜு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பான பந்து வீச்சுங்க, சூப்பரா போலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேசிசி. இன்று காலையிலிருந்து இந்த அணி மட்டும்தான். சிறப்பான அடி, 1 2 1. கேட்சா, 6. புல்டாக் கார்த்தி தனது அணிக்காக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த மைதானம் மட்டுமல்ல, சென்னையில் உள்ள அனைத்து மைதானங்களிலும் அடித்து ஆடக்கூடிய வல்லமை பெற்ற மிகப்பெரிய மட்டை வீச்சாளர். போட்டியை காண வருகை தந்திருக்கும்
174வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்ட கழக செயலாளர் பேர் ராஜு அவர்களை வருக 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 என விழாக்குழு சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஃபயர் 11 அணியின் மட்டை வீச்சாளர் புல்டாக் இந்த போட்டி மட்டுமல்ல அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக மட்டை வீசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்கும் வாய்ப்பே இல்லை. இந்த போட்டியை காண ஓவர் 2 ஓவர் தானே, 2 ஓவர் 1 ஓவரா, 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. இந்த போட்டியை காண வருகை தந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 174வது வட்டக்கழக செயலாளர் அருமை அண்ணன் பே ராஜு அவர்களை வருக 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 என வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பந்து வீச்சாளரின் பெயரை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரதன். வரதன் தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 2வது ஓவரையும் வீச முன்வந்துள்ளார். இந்த போட்டி ஒரு கடுமையான போட்டி. நீயா நானா என களத்திற்குள் இரு அணி வீரர்களும் சிறப்பான பந்து வீச்சு. கேட்சாக வாய்ப்பு இல்லை, கேட்சை நழுவ விட்டனர். காலையிலிருந்து மிக சிறப்பாக கீப்பிங் செய்து கொண்டிருந்த நண்பர் திரு சுரேஷ் ஏதோ ஒரு சிறிய தடுமாற்றத்தினால் இந்த கேட்சை நழுவ விட்டிருக்கிறார். இந்த கேட்சை இந்த ஆட்டத்தை மாற்றுமா என்று காத்திருந்து பார்ப்போம். இப்போட்டி நடத்த பேர் உதவியாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் வைடு நன்றி நடுவர்களே. இப்போட்டிக்கான வருகை தந்திருக்கும் காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அவர்களின் புதல்வன் திரு மணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பேபி புரோட்டீன்ஸ் துறை அண்ணாச்சி அவர்களுடைய புதல்வன். இந்த மைதானத்தில் மட்டை வீச்சாளருக்கு சாதகமாக காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. வைட் நன்றி நடுவர்களே. அந்த சாதகமான சூழலை பயன்படுத்தி கொண்டால் மட்டை வீச்சாளருக்கு ஒரு பயனாக இருக்கும். மட்டை வீச்சாளருக்கு பயனாக காற்று வீசி கொண்டிருக்கிறது. போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை சகோதரர் திரு முரளி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான அடி, அடித்தவுடன் தெரிந்து 6 கட்டப்பா. சென்னையில் உள்ள அனைத்து மைதானங்களிலும் மிக தூரமாக சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஆட்டக்காரர்களில் இவரும் ஒருவர். சிறப்பான அடி. சற்று முன்னுதான் கூறினேன், மட்டையாளருக்கு சாதகமாக காற்று வீசி கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தினால் வெற்றி சாதகம் என ஒரு பந்து வீச்சாளருக்கு ஒரு சிறிய தடுமாற்றம். ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர் அவர்களே. இது போன்ற சூழலில் பந்து வீச்சாளர் தடுமாற்றம் என்பது ஒரு அகலப்பந்து. இது போன்ற சூழலில் பந்து வீச்சாளர் தடுமாற்றம் என்பது ஒரு சிறிய தடுமாற்றத்துக்குரியதுதான்.
இந்த சூழலை பந்து வீச்சாளரும் பயன்படுத்துகிறார். தனது நேரத்துக்கு ஏற்பார்ப்போர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு சிறப்பான அதிரடி ஆட்டம். கேட்ச் ஆக மாறுமா? 6. இது வந்து லக்கு. மரத்துல பட்டுச்சு. ஒருவேளை மரத்துல படலனா கேட்ச். அது பின்னாடி ஃபீல்டர் இருந்தாரு. மூணு பால் தான் போடுறாங்களா? அப்ப கூட கீழே பல்லனா கட்டப்பா தனது அணிக்கான ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுங்க தலைவா. இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் மீண்டும் ஒரு அதிரடி ஆட்டம். அந்த மட்டையாளரின் கேட்சை தவற விட்டதால் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அண்ணன் திரு கோபு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். போட்டியை காண வருகை தந்திருக்கும் சிறப்பான அடி. இதெல்லாம் 6 அச்சவனே தெரியுங்க 6ன்ட்டு. மீண்டும் மீண்டும் ஒரு சிறப்பான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கட்டப்பா. இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அருமை அண்ணன் திரு கோபு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் மீண்டும் தூக்கி அடிக்கிறார். இந்த ஓவர்ல 5 6. என் அருமை அண்ணன் கார்த்திக் அவர்களின் ரெக்கார்டை பிரேக் செய்தார் சகோதரர் வரதன். இதுக்கு முன்ன 41. எத்தனை ஓவர்? 3. 2 ஓவரா? 2 ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 41. கடந்த ஓவர்ல மட்டும் 5 சிக்ஸர். இதற்கு முன்னாடி பெரம்பூர் பாலா என்பவர் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 5 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் திரு கட்டப்பா அவர்கள் தான் இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சிருக்காரு. சிறப்பான தடுப்பாட்டம். 1 2. பேட்ஸ்மேன் 2 பேரும் சீரியஸாவே நல்ல ஒரு கம்யூனிகேஷன். ரன் அவுட் ஆயிருப்பாங்க வேற யாராச்சும் இருந்துச்சுன்னா. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சென்ற ஓவரில் மட்டும் 33 ரன்களை எடுத்திருக்கிறது ஃபயர் 11 அணியினர். இதே அணிக்காக 4-5 டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பெரம்பூர் பாலா 30 ரன் அடித்திருந்தார். அதுதான் அதிகமாக இருந்தது. சிறப்பான பந்து வீச்சு. போலர்னா இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கணும். அது வேற போலர். கேட்ச் ஆகும் வாய்ப்பு. கேட்சா? கேட்ச். 3 பேர். இது ஒன்றும் பாகிஸ்தான் டீம் இல்லைங்க கேட்ச் விடுறதுக்கு. கேசிசி அற்புதமான கேட்ச். பாகிஸ்தான்ல இது மாதிரி தான் 3 பிளேயர் நல்லா நின்றுட்டு கேப்ல விட்டுருவாங்க. எங்க டீம்ல ஒரு வாட்டி அப்படிதான்
பூம்பா, சிங்கீஸ், கூகுள் 3 பேரும் இப்படி ஒரு கேவலமான நடுவுல விட்டாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா டே, ப்ளீஸ்டா. கேட்ச பிடிங்கடா. நேற்றைய தினம் எக்ஸ்ட்ரீம் லெவன்ஸ் அணியினர் தோல்வியுற்றதற்கு முதல் காரணம் என் அன்பு தம்பி பூம்பா அவர்கள்தான். அவர் போட்டியில் ஆட முடியாத காரணத்தினால்தான் நாங்கள் 2வது சுற்று வரை தகுதி பெற்றோம். ஆட்டக்காரரின் பெயர் தீபன். வைட். நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வேர்ல்டு 11 அணியுடன் இறுதிப் போட்டியில் மோத உள்ளது. சிறப்பான பந்து வீச்சா. வைடு. நன்றி நடுவர் அவர்களே. வைடு. நன்றி நடுவர் அவர்களே. தலைவா இப்படிலாம் வச்சு பேசினா சவுண்டு கேட்காது. சிறப்பான அடி. ஃபிளிக்கு. 2G 2Gங்க. 2G எப்பா 2G. அந்த பேட்டிங் டீம் நல்லா விளையாடுறாங்க. அவங்களோட 11 அழிச்சு விட்டுறாங்க போல வெளில இருந்து கத்தி கத்தி. வெங்கடனா, வெங்கட், சிவா. பாலா எத்தனை பால்? லாஸ்ட் பால். சிறப்பான பந்து வீச்சுங்க. ராங் ஒன். ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 47. இன்னும் மீதமுள்ள 18 பந்துகளில் 22 ரன்கள் அடித்தால் வெற்றி. மீதமுள்ள 18 பந்துகளில் 22 ரன்கள் அடித்தால் வெற்றி. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா போன மேட்ச், அதுக்கு முந்தின மேட்ச் கேசிசி வெறும் 56 ரன்லாம் அசால்ட்டா போட்டாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் வரும்னு நம்புறோம். ஆனால் ஃபயர் லெவன்ஸ்லையும் காலையிலேருந்து அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கும் புல்டாக் இருக்கிற காரணத்தினால மேட்ச் எந்த பக்கம் வேணாலும் போகும். இன்று காலை முதல் போட்டியில் அற்புதமாக போலிங் செய்த அருமை தம்பி சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பந்து வீச்சாளரின் பெயர் வினோ, சென்னை வினோ. சிறப்பான அடி. சிறப்பான அடி. சிறப்பான பந்து வீச்சு. நேற்றைய தினம் வேர்ல்டு 11க்காக விளையாடிய கூகுள் அவர்களே, சிறப்பான அடிங்க. கிளீன் ஹிட். 6. மீண்டும் மீண்டும் தனது அணிக்கான ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கார்த்திக் என்கிற புல்டாக். வைட். நன்றி நடுவர் அவர்களே. ஏம்பா பேட்ஸ்மேன் அவர் கொடுப்பாரு வைடு, நீ ஏன் கை நீட்டுற? இன்னும் 9 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஐயோ, ஃபுல் டாஸ் பால் விட்டுட்டாரு. இது ஒரு சிறிய தடுமாற்றத்தினால் 1 ரன்.
சிறப்பான அடி. 6 ரன்கள். என் அண்ணன் ஜான்சா கஷ்டப்பட்டு மரம் வெட்டினாரு, ஆனாலும் அது மரத்தை தாண்டி போயிடுச்சு. 6 ரன்கள். இன்னும் 3 ரன்கள் அடித்தால் வெற்றி. 2 ரன்கள் அடித்தால் வெற்றி. இந்த ஓவரின் ஓஹோ, இப்ப சீக்கிரமா முடிச்சீங்கன்னா ஒழுங்கா 6 ஓவர் ஆடலாம்ல. இன்னும் 12 பந்துகளில் 2 ரன்கள் அடித்தால் வெற்றி. 2 ரன்கள் அடித்தால் வெற்றி. வெற்றி பெறும் அணி அடுத்த போட்டி இறுதிப் போட்டியில் வேர்ல்டு 11 அணியினருடன் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும். கிளாசிக் வெற்றி பெற்ற ஃபயர் 11 அணியினரே தயவு செஞ்சு டாஸ் போறதுக்கு அப்படியே கமெண்ட்ரி பாக்ஸ் வந்துருங்க. வேர்ல்டு 11 ஜெர்சி காய போட்டு வச்சிருக்கீங்களா, டக்கு டக்குன்னு மாட்டு வாங்க. ஃபயர் 11 அணியினரே, உங்களுடைய கேப்டன் டாஸ் போடுவதற்காக